வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் கியாரா அத்வானியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க ரீசண்டாக டாக்ஸி திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்காங்க. அதில் ரசிகர்களுக்கு கவர்ச்சி அள்ளி தந்திருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் கவர்ச்சி அள்ளி தராமல் நடிகர் யாஸுக்கும் கூட வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த படத்தில் கியாரா அத்வானியை வச்சு செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகு, க்யூட்டாக இருக்காங்க. நீங்களே பாருங்கள், தேவதை மாதிரி. அவங்க அந்த லிப்ஸும், இந்த லஸ்ட்டு ஸ்டோரின்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். அவங்க வேறு எதுக்கோசரம் அந்த படத்தில் நல்லா வாழ்ந்துருப்பாங்கன்னே சொல்லலாம். ரசிகர்களுக்கு கவர்ச்சி அள்ளி தந்திருக்காங்க அந்த படத்தை. லஸ்ட்டு ஸ்டோரி அந்த படத்தை நீங்கள் என்ன பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக அதில் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு சீன் வேறு லெவல்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக செம்ம, அந்த சேரீயில் வேறு லெவலில் இருப்பாங்க. செம்ம பீஸுன்னு சொல்லலாம். இதில் இருக்காங்களே அதே மாதிரி தாங்க, வேறு லெவலில் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வரும். அங்கே பாருங்கள், அந்த மாங்காயை பாருங்கள், வேறு லெவலுங்க. அந்த லிப்ஸும் சரி, அவங்க மாங்காயும் சரி, உடம்ப பாருங்கள், அப்படி பஞ்சு மற்ற மாதிரி, அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்காங்களே, அந்த ட்ரெஸ் தாங்க. இதெல்லாம் அந்த டாக்ஸிக் படத்தோட இது தாங்க, சீன் தாங்க. வேறு லெவலுங்க. யாஸ் வாழ்ந்துருக்காருங்க. அவங்க வாழ்ந்தது இல்லாமல் நம்மளுக்கும் கவர்ச்சி அள்ளி தந்துருப்பாங்க. அவ்வளோ அழகுங்க கியாரா அத்வானி. பாருங்கள், அந்த லிப்ஸை பாருங்கள், அந்த நாக்கை கட்டிச்சு உறிஞ்சிருப்பாங்க. இவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வேறு லெவலில் கவர்ச்சி மட்டும்தாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் வேறு லெவல் கவர்ச்சி அள்ளி தந்துருப்பாங்க ரசிகர்களுக்கு. வாழ்வு தாங்க. அங்கே பாருங்கள், அந்த அக்கில் பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்காங்க. அந்த மாங்காயை மட்டும் தனியாக வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள், செம்ம கட்டைங்க, அவ்வளோ அழகுங்க. என்ன அழகு, அங்கே பாருங்கள், லிப்ஸை பாருங்கள், அந்த மாங்காயை பாருங்கள், செம்ம அழகுங்க. அந்த முன்னழகை தூக்கி காட்டியிருக்காங்க, அவ்வளோ அழகுங்க. அங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் கலந்து வந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள், வேறு லெவலுங்க. மாங்காயும் சரி தான், நான் சொன்னேன்ல இந்த லெஸ்ட் ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் இந்த சீனு தாங்க பயங்கரமாக இருக்கும். என்ன நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரசிகர்களுக்கு கவர்ச்சி அள்ளி தந்தது இல்லாமல் இந்த படத்தில் அவங்களே வாழ்ந்துருப்பாங்க. அப்படி அருமையாக இருக்குங்க அந்த சீனு. அவங்க குடும்பத்தில் எல்லோரும் பார்த்துருவாங்க. அது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு, அந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். செக் பண்ணி பாருங்கள். அந்த படம் பேர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், தக்கில் பாருங்கள், இந்த மாங்காயை பாருங்கள், வேறு லெவலுங்க, அழகுங்க, தேவதைங்க. இவங்களுக்கு மார்க் கொடுத்தா எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நானே மார்க் போட்டால் அது நல்லா இருக்காது. நீங்கள் மார்க் போட்டு கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். எவ்வளோ மார்க் இவங்களுக்கு கொடுப்பீங்கன்னா 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அந்த கேம் சேஞ்சர் படத்தில் கூட அருமையாக கவர்ச்சி ரசிகர்களுக்கு அள்ளி தந்துருப்பாங்க. அந்த சீன் பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ அழகுங்க. அடுத்து யாரை பற்றி வீடியோ போடணுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது தமிழ் சினிமா இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, இல்லை வெப் சீரிஸாக இருந்தாலும் சரி, அவங்க பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கோசரம் அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இதே மாதிரி தாங்க ரசிகர்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி.